வெல்கம் டு அருணா ஸ்டடி பாயிண்ட் சேனல். இந்த பதிவில் ஆசிட் அண்ட் பேஸ் கான்செப்டில் இருந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறோம். இந்த கொஷின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன் ஆஃப் த கொஸ்டின், அக்கார்டிங் டு த புரோட்டோனிக் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் a substance classified as weak acid கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே சம் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அயான்ஸில் வந்து வீக் ஆசிட் எதுவும் கிளாஸிஃபை பண்ணணும். புரோட்டோனிக் கான்செப்டில் ஆசிட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா the substance which donate H plus is called acid. ஸோ H plus வந்து டொனேட் பண்ணும். another one substanceக்கு டொனேட் பண்ணால் வந்து acid. பேஸ் அப்படின்னா the substance which accept H plus from other substance. அப்போ H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணுறது பேஸு, H ப்ளஸ் டொனேட் பண்ணுறது ஆசிட்டு. ஸோ இதுதான் நம்ம புரோட்டோனிக் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸில் NO3 மைனஸு, ClO4 மைனஸ் அண்டு NH4 ப்ளஸ், CO3 2 மைனஸ், SO4 2 மைனஸ் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மோஸ்ட்டாக H ப்ளஸ் டொனேட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி NH4 ப்ளஸ் which donate H plus to other substance. ஸோ இது வந்து வேறு ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு, ஏன்ற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஆர் பின்ற சப்ஸ்டன்ஸுக்கு H ப்ளஸை கொடுக்கும். அந்த எபிலிட்டி NH4 ப்ளஸ்க்கு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆசிட்னு சொல்கிறோம். பட் இந்த எபிலிட்டி வந்து வீக்கராக இருக்குது, அது லெஸ் டெண்டன்சியாக இருக்கும். அம்மோனியம் அயான் have the less tendency to donate the H plus to other substance. ஸோ இது நம்ம வீக் ஆசிட்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மோஸ்ட் பேசிக் ஸ்பீசியஸ் அமங் த ஃபாலோவிங் இஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் பேசிக் ஸ்பீசியஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் பேசிக் கேட்கும்போது இங்கே சம் பேசி ஆனியன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நியூட்ரல் H2O மாலிகுல் கொடுத்துருக்காங்க. இதனுடைய காஞ்சுகேட்டட் ஆசிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காஞ்சுகேட் ஆசிட். ஸோ இதுக்கான காஞ்சுகேட் ஆசிட் வேணும்னா H ப்ளஸ் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய காஞ்சுகேட் ஆசிட் வந்து HF, இதனோட காஞ்சுகேட் ஆசிட் H2O, NH2 மைனஸோட காஞ்சுகேட் ஆசிட் வந்து NH3, CH3 மைனஸோட காஞ்சுகேட் ஆசிட் வந்து CH4. நெக்ஸ்ட் H2O இதனுடைய காஞ்சுகேட் ஆசிட் வந்து H3O ப்ளஸ். ஸோ இந்த 5 ஆல்டர்னேட்டிவ்ஸில் ஆசிட்டிக் நேச்சர் பார்க்கும்போது H3O ப்ளஸ்க்கு வந்து ஸ்ட்ராங் ஆசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு H2O, ஸோ இதில் வீக் ஆசிட் எதுன்னு பார்த்தோம்னா CH4 தான் வந்து வீக் ஆசிட். ஸோ இந்த வீக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் காஞ்சுகேட்டட் பேஸ் இருக்கும். இதனுடைய காஞ்சுகேட்டட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வீக் ஆசிட் ஹாவ் த ஸ்ட்ராங்கர் காஞ்சுகேட்டட் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் CH4, CH3 மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ்ன்னு டிசோஷியேட் ஆகுது. ஸோ இந்த H ப்ளஸ் வந்து அனதர் ஒன் சப்ஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த CH3ன்றது இதனுடைய காஞ்சுகேட்டட் பேஸ். இது வீக் பேஸ்னாக இருக்குது. ஸோ வீக் ஆசிட்டாக இருக்குது, வீக் ஆசிட். ஸோ இதனோட காஞ்சுகேட்டட் பேஸ் வந்து ஸ்ட்ராங் காஞ்சுகேட்டட் பேஸாக இருக்கும். ஸோ மோஸ்ட் பேசிக் ஸ்பீசிஸ் எதுன்னு கேட்டாங்க CH3 மைனஸ் வந்து மோர் பேசிக் ஸ்பீசியஸ். Next question, which of the following is only acidic in nature? அசிடிக் நேச்சரில் மட்டும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவில் பெர்லியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் சியில் போரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெர்லியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆம்போட்டரிக் நேச்சர்னு சொல்கிறோம். அது இது ஆசிட்டாகவும் ஆட் பண்ணும் அண்டு பேஸாகவும் ஆட் பண்ணும். ஃபஸ்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒன் ஆஃப் த பேஸ், பட் இந்த போரிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். ஸோ இதை நம்ம ஒன்லி அசிடிக் நேச்சரில் இருக்கிறது பார்த்தோம்னா இந்த போரிக் ஆசிட் தான். H3BO3. ஸோ இந்த போரிக் ஆசிட் வந்து
show only acidic nature. So option C வந்து correct answer. Next question, what is the decreasing order of the strength of the bases OH minus, NH2 minus, CH triple bond C minus and CH3 CH2 minus கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் பேசிஸ் கேட்கும்போது அதனுடைய கான்ஜுகேட்டட் ஆசிட் பார்க்கணும். இதோட கான்ஜுகேட்டட் ஆசிட் வந்து H2O, NH3, CH triple bond CH and CH3 CH3. ஸோ இதுதான் இதனுடைய கான்ஜுகேட்டட் ஆசிட். இந்த 4 ஆல்டர்னேட்டிவ்ஸில் எது ஸ்ட்ராங் ஆசிட்டாக இருக்குன்னா H2O தான் ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இதோட அசிட்டிக் நேச்சர் பார்க்குறோம். H2O strong acid. Next வந்து acetylene CH3 triple bond CH. Next NH3 CH3 CH3. ஸோ இந்த சீரீஸில் அதோட அசிட்டிக் நேச்சர் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ராங் ஆசிட்டு. இந்த கிவன் ஆல்டர்னேட்டில் இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இதனுடைய கான்ஜுகேட் பேஸ் வந்து வீக்காக இருக்கும். வீக். ஸோ இது வந்து வீக் ஆசிட். இதனுடைய கான்ஜுகேட்டட் பேஸ் CH3 CH2 மைனஸ். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும், ஸ்ட்ராங் பேஸ். ஸோ CH3 CH2 மைனஸ் வந்து ஸ்ட்ராங் பேஸ். ஸோ இந்த எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு பார்த்தோம்னா CH3 CH2 மைனஸ் வந்து ஸ்ட்ராங் பேஸ்ன்னு இருக்குது. இங்கே வந்து வீக் பேஸ் தென் CH triple bond C மைனஸ். ஸோ இதை விட இது வந்து வீக் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங் ஆன்சர். இது இங்கேயும் வீக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, ராங் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கான்ஜுகேட்டட் பேஸ் ஆஃப் NH4 ப்ளஸ் ஈஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஜுகேட்டட் பேஸ் ஆர் ஆசிட் கேட்டாங்கன்னா பேஸ் கேட்டால் H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணணும். கான்ஜுகேட் பேஸ் கேட்டாங்கன்னா H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணணும். கான்ஜுகேட் ஆசிட் கேட்டாங்கன்னா H ப்ளஸ்ஸை ஆட் பண்ணணும். ஸோ உங்க பேஸ் கேட்டிருக்காங்க, H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ இதோட கான்ஜுகேட் பேஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா NH4 ப்ளஸ்லேருந்து H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா NH3 கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய கான்ஜுகேட்டட் பேஸ். நெக்ஸ்ட்டு சிமிலர் கொஸ்டின், இந்த கான்ஜுகேட்டட் பேஸ் ஆஃப் H3O ப்ளஸ் இஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணணும். H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு H2O கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய conjugated base. Next question, according to Bronsted definition of acid and bases, Bronsted definitionல acid என்ன base என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து Bronsted conceptல H plus donate பண்ணால் அது வந்து acid. Substance that donate the H plus is called acid. Substance that accept the H plus is called base. ஸோ இதுதான் அக்செப்ட் பண்ணணும், இங்கே வந்து டொனேட் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் பார்க்குறோம். இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். த சேம் சப்ஸ்டன்ஸ் cannot ஃபங்க்ஷன் போத் அஸ் ஆசிட் அண்ட் பேஸ். அது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிட்டாகவும் ஆட் பண்ணும், பேஸும் ஆட் பண்ணலாம். இது எதை பொறுத்ததுன்னா டிபெண்டிங் அப்பான் தான் அதர் சப்ஸ்டன்ஸை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் H2O அண்டு NH3 இருக்குது. ஸோ இங்கே H2O வந்து NH4 plus and OH minus இருக்குது. ஸோ H2O act as acid act ஆகுது. ஸோ another one case HCl plus H2O, இங்கே பார்த்தோம்னா H3O plus and Cl minus இருக்குது. ஸோ இந்த H2ஓன்றது பேஸாக ஆக்ட் ஆகும். ஸோ சேம் சப்ஸ்டன்ஸ் வந்து cannot function as both acid and base கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். எனி ஆசிட் கேன் ஈல்டு எ பேஸ் பை கெயின் புரோட்டான். எனி ஆசிட்னுடைய பேஸ் வந்து நான் பார்க்குறோம் கெயின் புரோட்டானை கெயின் பண்ணால் அது வந்து பேஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆசிட் இருக்குது,
ஸோ இந்த ஆசிட்லேருந்து H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டோமா நம்மளுக்கு வந்து பேஸ் கிடைக்குது. ஆனால் இங்கே கெயின் பண்ணால் பேஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. எனி ஆசிட் கேன் ஈல்டு பேஸ் பை கெயின் ஏ புரோட்டான். அப்போ புரோட்டான் கெயின் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆசிட் தான் கிடைக்கும். புரோட்டானை கெயின் பண்ணால் வந்து நம்ம ஆசிட் கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஏ பேஸ் கேனாட் பி கேட்டையன். பேஸ் வந்து கேட்டையனாக இருக்காது. ஏன்னா வந்து H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நியூட்ரலாக இருக்கும் ஆர் ஆனியானிக் ஸ்பீசிஸாக இருக்கும். ஸோ பேஸ்ன்றது நியூட்ரல் ஆர் ஆனியானிக் ஸ்பீசிஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி ராங் ஆன்சர். ஏ பேஸ் மே பி அண்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த பேஸ் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கலாம். ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர். த பேஸ் கேனாட் பி ஆனியான். பேஸ் வந்து ஆனியனாகவும் இருக்கலாம். ஆனால் கேனாட் பி ஆனியான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். அதாவது பேஸ் மே பி அண்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ்ன்றது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பிரான்ஸ்டட் லவ்ரி பேசஸ் இன் வாட்டர். அது ஸ்ட்ராங்கர் பேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க வாட்டரில். ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. NH3, F-, NH2- அண்டு CO2- கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்ட்ராங்கர் பேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வாட்டர் வந்து ஆசிடாக ஆக்ட் ஆகும் H2O. ஃபார் எக்ஸாம்பிள் NH3 இருக்குன்னா NH3 இது NH4+ மாறும் அண்டு OH- கிடைக்கும். ஸோ இது வந்து பேஸ் ஆக்ட் ஆகுது. இது வந்து ஆசிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி K1 ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். F-, NH2- அண்டு CO3-. ஸோ இதில் இந்த 4 ஸ்பீசிஸில் எது H ப்ளஸ்ஸை ஈஸியாக அக்செப்ட் பண்ணணும் பார்த்தோம்னா NH2- வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணும். ஸோ இது NH3 மாறும் அண்டு OH- நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது ஆப்ஷன் சியில் NH2- வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசியஸ் மே பி லூயிஸ் பேஸ். லூயிஸ் பேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் லூயிஸ் பேஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா லூயிஸ் கான்செப்டில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணால் அது வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணோம்னா அது வந்து NH3 நியூட்ரல் ஆட்டத்தில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஆர் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கலாம். அதர்வைஸ் சம் ஆனியன்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லூயிஸ் பேசஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஆப்ஷன் ஏவில் லூயிஸ் பேஸை பாசிட்டிவ் அயன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன் ராங். எ மாலிகுல் வித் அன் அன்ஃபில்டு ஆக்டேட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் BF3. ஸோ அன்ஃபில்டு ஆக்டேட் இருந்தால் இது எலக்ட்ரான் கெயின் பண்ணும். ஸோ எலக்ட்ரான் கெயின் பண்ணால் வந்து ஆசிட்டு. ஸோ மாலிகுல் வித் அன்ஃபில்டு ஆக்டேட் இருந்தால் இது வந்து லூயிஸ் ஆசிட், நாட் பேஸ். த இன்ஆர்கானிக் மாலிகுல் வித் டபுள் பாண்ட். இன்ஆர்கானிக் மாலிகுலில் டபுள் பாண்ட் இருந்தால் நம்ம லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் CO2 இன்ஆர்கானிக் மாலிகுல் இந்த டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ double bond between two different electronegative atoms. ஸோ இது நம்ம லூயிஸ் ஆசிட்னு சொல்கிறோம். CO2 is one of the லூயிஸ் ஆசிட். நெகட்டிவ் அயான். இப்போ லூயிஸ் பேஸ்ன்றது நெகட்டிவ் அயான்ஸாக இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் இயில் ஆர்கானிக் மாலிகுல் வித் சிக்மா பாண்ட் மட்டும் இருந்தால் வந்து லூயிஸ் பேஸாக இருக்காது. டபுள் பாண்ட் இருந்தால் வந்து லூயிஸ் பேஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் இயும் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மாலிகுல் ஹைட்ரேட் ஆக்டஸ் லூயிஸ் ஆசிட். ஹைட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் லூயிஸ் ஆசிட் எதுன்னு கேட்குறாங்க. லூயிஸ் ஆசிட்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அக்செப்ட் பண்ணாத நம்ம லூயிஸ் ஆசிட்னு சொல்லலாம்.
இங்கே வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. CH4 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லை. பட் நைட்ரஜன், ஆக்சிஜன் இதில் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இல்லை. ஸோ எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுங்க வேக்கண்ட் ஆர்பிட்டால் இல்லை. ஸோ இது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாது. சிமிலராக Nலேயும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் N. ஸோ N cannot have the vacant orbital for accepting lone pair of electron. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுங்க வேக்கண்ட் ஆர்பிட்டால் இல்லை. ஸோ இது நம்ம ஆசிட்னு சொல்ல மாட்டோம். பட் திஸ் NH3 அண்டு H2O have lone pair of electron for donate. இது எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி வந்து லூயிஸ் பேஸ், நாட் ஆசிட். சிமிலராக CH4 cannot accept lone pair of electron, cannot donate lone pair of electron. இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டும் பண்ணாது, இது அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா கார்பன் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்டு வேக்கண்ட் ஆர்பிட்டாலும் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி வந்து லூயிஸ் ஆசிட்டும் இல்லை, லூயிஸ் பேஸஸும் இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு ஹைட்ரேட் பார்க்குறோம். போரான் ஹைட்ரேட். போரான் ஹைட்ரேட் வந்து ஒன் ஆஃப் த லூயிஸ் ஆசிட் பிகாஸ் போரானுடைய ஆர்பிட்டால் பிசெட் ஆர்பிட்டால் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடிலியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். அதாவது லூயிஸ் ஆசிட் எதுன்னு கேட்டால் போரான் ஹைட்ரேட் வந்து லூயிஸ் ஆசிட் கிவன் ஆப்ஷன்ஸில். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பினேஷன் கேன் பி regarded as soft acid. soft acid என்னன்னு பார்த்தோம்னா ரெடிலி போலரைஸ்டு. இந்த ரெடிலி போலரைஸ்டாக இருக்கும். ஸோ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். அதாவது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இதுக்கு இருக்காது. லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறது ரெடியாக அக்செப்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட்டில் வரும். BF3 வந்து ஸ்ட்ராங் ஆசிட். அண்டு இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் NH4 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ஏவில் கொடுத்துக்கிற BF3 அண்டு SN4 வந்து ஸ்ட்ராங் ஆசிட். Cu+ அண்டு கடினம் 2+ பார்க்குறோம். Cu2+ வந்து லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது அண்டு லோ போலரைசிங் நேச்சர். இட் டஸ் நாட் ஹேவ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். இங்கே நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனும் இல்லை. ஸோ இதுதான் வந்து சாஃப்ட் ஆசிட் வந்து இதுதான். சிவரா SCN- அண்டு H- இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆசிட் இல்லை, இது வந்து பேசஸ்ஸு. H- அண்டு CN- இருக்குது. ஸோ இது வந்து பேசஸ், நாட் ஆசிட். இது ரெண்டுமே வந்து ஹார்டு ஆசிட்டில் வரும், ஹார்ட் ஆசிட். நெக்ஸ்ட்டு Na+ அண்டு NH3 இருக்குது. ஸோ Na+ வந்து ஹார்ட் ஆசிட். NH3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு டொனேட் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்கிறோம், நாட் ஆசிட். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு பியர்சன் ஹார்ட் பேசிஸ் இஸ் 1 ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாக இருக்கணும் அண்டு லோ போலரைசபிலிட்டியாக இருக்கும். ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அண்டு லோ போலரைசபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஹார்ட் பேசிஸ்ன்னு சொல்லுவோம். சாஃப்ட் பேசிஸ்னால் லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்டு ஹை போலரைசிங் பவர். இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம், லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்டு லோ போலரைசிபிலிட்டி. ஸோ ரெண்டுமே லோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராங் ஆன்சர். இங்கே ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹை போலரைசபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆப்ஷன் ராங். ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்டு லோ போலரைசபிலிட்டின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஹார்ட் பேஸ்க்கான கண்டிஷன். ஸோ சாஃப்ட் பேஸ்க்கான கண்டிஷனில் பார்த்தோம்னா லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்டு ஹை போலரைசிபிலிட்டி வந்து சாஃப்ட் பேஸ். ஸோ பியர்சன் கான்செப்டில் ஹார்ட் பேசிஸ்னு பார்த்தோம்னா இந்த டோனர் ஆட்டம் ஹாவ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்டு லோ போலரைசபிலிட்டி அண்ட் விச் இஸ் டிஃபிகல்ட் டு ஆக்சிடைஸ். ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஹார்ட் பேசிஸ்ன்னு சொல்கிறோம். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் a soft acid according to the Pearson concept of hard and soft acid. ஸோ இங்கே சாஃப்ட் ஆசிட் எதுன்னு கேட்குறாங்க. சாஃப்ட் ஆசிட் பார்த்தோம்னா ரெடிலி போலரைஸ்டாக இருக்கணும் அண்ட் லார்ஜ் சைஸ் இருக்கணும், ஹாவ் லோ பாசிட்டிவ் ஆர் ஜீரோ சார்ஜ் இருக்கும், டு நாட் ஹாவ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்.
ஸோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்காது. பட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் ஏ, பி, சிடி கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் ஏவில் லோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இது நம்ம சாஃப்ட் ஆசிட்னு சொல்லலாம். ரிமைனிங் பியில் வந்து ஹை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அட் த சேம் டைம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஆப்ஷன் சிலையும் பாசிட்டிவ் சார்ஜ் ஹையாக இருக்குது, நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் டிலையும் ஹை சார்ஜ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் பி, சி, டி இது மூணுமே வந்து ஹார்ட் ஆசிட், நாட் சாஃப்ட் ஆசிட். ஸோ உங்கள் சாஃப்ட் ஆசிட் எதுன்னு கேட்டோம்னா ஏஜி ப்ளஸ் தான் வந்து சாஃப்ட் ஆசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஹார்ட் பேஸ் அக்கார்டிங் டு த பிஎஸ்என் கான்செப்ட் ஆஃப் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பேஸ்? நாட் ஹார்ட் பேஸ்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சாஃப்ட் பேஸஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஹார்ட் பேஸ்னு பார்த்தோம்னா லோ போலரிசிபிலிட்டி இருக்கும் அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும் அண்ட் ஒன் ஆர் ஆட்டம் ஹேவ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ உங்கள் ஆப்ஷன் ஏ, பி, சிடி கம்பேர் பண்ணும்போது ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எங்கே இருக்குன்னா ஃப்ளூரின், இந்த டோனர் ஆட்டம் ஆக்சிஜன், இங்கே டீலின் டோனர் ஆட்டம் ஆக்சிஜன். ஸோ ஏசிடி வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஹார்ட் பேஸஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட் பேஸ். பட் ஐ மைனஸ் வந்து சாஃப்ட் பேஸ். இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி லோவாக இருக்குது அண்ட் லார்ஜ் சைஸ் இருக்குது. ஸோ இது வந்து சாஃப்ட் பேஸ். ஐ மைனஸ் இஸ் சாஃப்ட் பேஸ். அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் வந்து ஹார்ட் பேஸஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.